வாட்ஸ்அப்ல நீங்க வந்து யார்ட்டயாச்சும் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து டைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்து வாட்ஸ்அப் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அப்டேட் பத்தி தான் டீட்டெயில்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து டைப்பிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடிலாம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து டைப்பிங் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அவங்களோட நேம் கீழே டைப்பிங்னு வந்து காட்டும். பட் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும் டாட் டாட் டா. ஸோ இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் மெசேஞ்சர், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணுறப்ப அவங்க வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் டாட்டாக தான் வந்து ஷோ ஆகும் டைப் பண்ணாங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அவங்க டைப் பண்ணுறப்ப டாட் டாட்டாக வந்து வரும். அதே சமயம் நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தெரியும். ஆனால் அந்த சேட்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து வராது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து டாட் டாட்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணி வந்து வச்சுருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் சென்ட் பண்ணாமல் வந்து வச்சுருப்பீங்க. டைப் பண்ணி மட்டும் வந்து வச்சுருப்பீங்க. அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிராஃப்டில் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் அப்படின்னு போட்டு அது என்ன மெசேஜ் வந்து கிராஃபில் இருக்குது அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து இருக்குது. முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு மெசேஜை வந்து டைப் பண்ணி வந்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார போய் பார்த்தா தான் அங்கே வந்து இருக்கும். பட் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் அப்படின்னு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மெசேஜ் அப்படின்றது நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.